நினைவேந்தல் பணத்திறப்பு விழாவுக்கு வருகை கொடுத்திருக்கின்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வெள்ளியரசு அவர்கள், தலைமை நிலை செயலாளர் அண்ணன் இளஞ்செயலர் அவர்கள், இஸ்லாமிய ஜனநாயக மாநில செயலாளர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள், தோழர் சானாவாஸ் அவர்கள், அக்கா கவின் அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய தென்சென்னை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இங்கே ஒருங்கிணைத்திருக்கிற விடுதலை அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் முகமது யூசுப் அவர்களை பற்றியும் அவர் நமது இயக்கத்திற்கு ஆற்றிய பணியை பற்றியும் தலைவர் எழுச்சி தமிழர் மீது வைத்திருந்த பற்றுதலையும் கொள்கை புரிதலையும் நம்மிடையே இப்பொழுது அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இங்கே அவருக்கு வீரவணக்க உரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் இறைவன் சாந்தி சமாதானத்திற்காக மனித பொருளாதார யூசுப் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தலித் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான ஒரு பாலமாக 2007 முதல் முதலாக என்னையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர் அவர்களை எழுச்சி தமிழரோடு இணைத்து எங்கள் இந்த கட்சியில் இணைந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பளித்த எங்களுடைய அரசியல் ஆசாமி முகமது யூசுப் அவர்கள் சமுதாய கவலையோடு இந்த சமுதாயம் இஸ்லாமிய சமூகம் எவ்வாறு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளால் தமிழகத்தில் பல கிராமங்களில், குறிப்பாக சொல்ல போனால் நான் வாழக்கூடிய காட்டுமன்னார்குடி பகுதியிலேயே 1990 முதல் ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி அரங்கம் நடைபெறும். நெய்வேலியிலிருந்து ஒரு வருவார் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் இந்த தலித்துகள் ஒருங்கிணைப்பார். அவர் வந்து சென்ற ஒரு மாதத்திற்குள் அந்த தலித் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம் கலவையாக கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் தான் பரவலாக வியாபாரிகளாக இருந்தார்கள். காட்டுமன்னார்குடி ஒவ்வொரு முறையும் அங்கே கலவரங்கள் நடைபெறும் போது இஸ்லாமிய வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். லால்பேட்டை ஆய்வு பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு வியாபார நிறுவனங்கள் கொடுப்பார்கள். அப்போது ஐயா எல்லிசி அந்த காட்டுமன்னார்குடியை சேர்ந்தவர். அந்த நேரத்தில் அவர் வந்து வெளியூர் கொடுத்தார். ஊர் பற்றி இருக்கும். கிட்டத்தட்ட 2-3 கலவரங்கள். அப்போதுதான் 2001 விடுதலை சிறுத்தை சார்பாக ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். அன்று முதல் நாம் 98 எழுச்சி தமிழரை அவருடைய பேச்சுக்களை ஈடுபட்டுள்ளோம். இந்த சமூகத்தை ஒரு அரணாக இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தகுதி குறைந்த ஆன்மீக தலைவர் எழுச்சிமன்றம் மட்டும் என்று முடிவு செய்து 2007 விடுதலை சிறுத்தை தீர்மானத்தில் தான் அனைத்து சமூகத்தினரும் இந்த இயக்கத்தை நினைவாக தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த யூசுப் அவர்கள் முதல் முதலாக இந்த இயக்கத்தில் இணைத்து எழுச்சி தமிழரோடு இணைந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பளித்த அன்பார்ந்தன் அவர்களுக்கு நம்முடைய இல்லை. அவர் கண்ட கனவுகள் பல. முதலாக இஸ்லாமிய இயக்கங்களை தவிர்த்து முதல் முறையாக வேறொரு கோட்டை மசூதி சுவை போராட்டத்தை எழுச்சி தமிழர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் அந்த களத்தை காண சக்தியாக இருந்தவர் யூசுப் அவர்கள். சமுதாய பிரச்சனைகள் எங்கு ஏற்பட்டாலும் உடனே என்னை அனுப்பி எழுச்சி தமிழரோடு பேசி அதை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்தார்கள். ஏற்பட்ட யூசுப் அவர்கள் நம்முடைய இல்லை.
இருந்தாலும் மறைந்தும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் விட்டு சென்ற பணிகளை நிறைவேற்ற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தமிழோடு இணைந்து சமூக பணியாற்ற நாங்கள் இந்த நினைவு நாளில் உறுதியேற்கிறோம். வாய்ப்பு கருத்தியல் மற்றும் மாநில செயலாளர் ஆரம்பிப்பதனுடைய சிம்மாத வீரவணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் யூசுப் அவர்களோடு அதிகமாக நான் பேசியதில்லை என்றாலும் கூட ஒரு சில விடயங்கள் அவர் காட்டுகின்ற இந்த பாலியல் சமத்துவமாக இருந்தாலும் சரி, தலைவர் மீது கொண்ட பற்றாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றும் அவர் ஒரு முன்மாதிரியாக நிகழ்ந்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். 2016 மக்கள் நல கூட்டணியில் அப்பொழுது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேர்காணல் முடித்துவிட்டு நான் வெளியே வரும்போது அப்போதுதான் முதல் முறையாக அண்ணன் யூசுப் அவர்கள் என்னை அழைத்து, தலைவர் அவர்கள் கொள்கைக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் உங்களுக்கு என்று ஒரு சீட் எடுத்திருக்கிறார். மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் தலைவர் உங்களுக்காக அந்த சீட்டை எடுத்தார். உங்களுடைய தலைப்பணி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி முதன்முறையாக 2015 தான் என்னோடு பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு இங்கே பார்த்தாலும் விசாரிப்பார். அவருடைய மறைவில் என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை. ஏனென்று சொன்னால் என் தாயாருக்கும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சத்யசாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அங்கேயே என்னை மீறி ஒரு அழ வந்துவிட்டது. அதனால் அவருடைய மறைவில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கின்றேன். ஒருமுறை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது எனக்கு அமர்வதற்கான சேர் இல்லை. ஆனால் யூசுப் பண்ண எழுத, நீ வாமா, நீ உட்காருமா அப்படின்னு சொல்லி அவர் நம்ம மேலே அந்த ஒரு பெண்கள் ரொம்ப நேரம் அவங்களால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, ஏன் நீ உட்கார்ல என்ன தப்பு, உட்காருமான்னு சொல்லிட்டு அவர் போய் இடம் கொடுத்தார். உண்மையிலே அந்த செயலில் ஒரு பாலின சமத்துவத்தை பிடிக்குது, பெண்கள் மேலே அவர் வச்சிருந்த ஒரு மரியாதையை பிடிக்குது, எல்லாவற்றுமே பிடிக்குது. அவருடைய இழப்பு என்பது உண்மையிலே உள்ளபடியே தலைவர் எழுச்சி தமிழருக்கும் நம்முடைய சிறுத்தைகள் அனைவருக்கும் ஒரு பேர் இழப்பு தான். அந்த மாந்தரேக மாமனிதரை மீண்டுமாக வீரவணக்கம் செலுத்தி அமர்கிறேன். அந்த சகோதரர் முகமது யூசுப் அவர்களும் நானும் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலான நாட்கள் கொண்டோம். எங்களுடைய இல்வாழ்வு தோங்குவதற்கு முன்பு எங்கள் இருவரின் நட்பு வாழ்க்கை கொண்டிருந்தார். நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரை பற்றியும் தலைவருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு சொல்ல வேண்டும் சொன்னால், சாதாரணமாக காதலர்கள் காதலித்து அவர்கள் திருமணம் செய்ய முயலும் பொழுது இரு வீட்டாரும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மறைமுகமாக அவர்கள் பதிவு திருமணம் செய்துவிடுவோம். நம்ம இப்போதைக்கு பதிவு திருமணம் செஞ்சுக்குவோம், கால சூழல் சரியாக வரும்போது நம்ம அப்போ வெளியே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் இயக்கமாகி பொது நீரிழப்பத்தை தொடங்குவதற்கு முன்னாலேயே அண்ணன் திருமாவை காதலித்து ஒரு சிறுத்தையாக ஒரு சுத்தமாக சொன்னாலும் அவர் சிறுத்தையாகவே இருந்தார். ஆனால் பொருளாளர் என பொது நீரிழப்பத்துடைய தலைவர் அவர்கள் தலித்தல்லாதவரும் இயக்கத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தபோது அவர் சிறுத்தையாக அறிவிக்கப்பட்டார். அவர் ஆனால் அவருடைய காலம் முழுமையும் தலைவர் ஒரு சிறுத்தையாகவே பயணித்துக் கொண்டிருந்தார். அரசியல் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாறுவதற்கு முன்பே எங்கெல்லாம் பேசும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் அண்ணன் தர்மலிங்க அண்ணனுக்கு தலைவர் தருவார்.
நானும் அவரும் மச்சான் மாப்பிள்ளை உறவு நீ வா மாப்பிள்ளை நாளைக்கு வந்து அந்த மீட்டிங் கேட்கணும் திரும்ப அவங்க பேசுவார் வந்து கேட்டுப்பாரு மனசுடைய ஒவ்வொரு அவருடைய பேச்சுன்னு வந்து கேட்டுப்பாரு அவ்வளோ அருமையாக அவங்க சொல்லிட்டு 90களிலேயே அவரை சிறுத்தையாக இல்லை ஆனால் சிறுத்தைக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அப்படி தன்னை சிறுத்தையாகவே இணைத்து கொண்டு தலைவரோடு நெருக்கமாக இருந்து, அதாவது இந்துக்களில் சொல்லுவாங்க பிள்ளையார் சொல்லி போடுறது, முஸ்லீம்கள் சொல்லும்போது கிறிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய பிள்ளையார் சொல்லி போட்டு பிஸ்மில்லா என்று எழுதி இஸ்லாமியர்களை பல்லாயிரக்கணக்காக உள்ளே வர வைத்த ஒரு முதல் செயல்பாட்டாளர் அவருடைய இலக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய இயக்கங்களுக்கு பேரழைப்பு. அந்த இலக்கு எல்லோரும் அவருடைய குடும்பத்தினரும் மிகவும் ஆழ்ந்த வர்க்கத்தில் இன்னும் அந்த துக்கத்திலிருந்து மீளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாவுடைய மறுமை வாழ்வு இஸ்லாமிய நெறிப்படி அவருடைய மறுமை வாழ்வு சோழ வாழ்வாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கொண்டு செய்கிறேன். நன்றி. அந்த நியூஸ் ப்ரோக்ராம் சாணவாசம் சொல்லுது. ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். கொண்டு வந்து கட்சிக்குள்ள இணைக்க போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நிறைய கிளாஸ் எடுத்திருக்காரு எனக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த கட்சிக்குள்ள ஒரு இஸ்லாமியராக நம்ம அறிமுகப்படுத்துறதை விட இஸ்லாமியர்களும் தலித்துகளும் நம்ம எப்படி ஒன்றிணைந்து பயணம் செய்யணும் அப்படின்னு அப்படின்னு தான் எனக்கு முதல்ல ஒரு கிளாஸ் எடுத்து உட்கார வச்சு சொல்லி மாநில துணை செயலாளர்னால எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஈரோடுலையும் வந்து எனக்கு இடம் கொடுத்து அதையும் நான் பயணம் பண்ணியிருக்கேன். எலெக்ஷனில் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன், ஈசிக்கால நிற்கிறேன் அப்படின்னா அது வந்து அந்த ஈசுக்கு தான் காரணம். அவர் இந்த நினைவு நாளில் நான் சொல்ல யூசுப் அவர்களின் அன்பு மகன் வேற யாராவது சரி சார். கட்சியினுடைய தலைமை செயலாளர் பொருளாளர் மறைந்த அன்புக்குரிய யூசுப் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் படத்திற்கு விழாவுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நண்பர் தன்னுடைய நினைவுகளையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மத்திய அரசு அவர்கள், இஸ்லாமிய ஜனநாயக பேருடைய மாநில செயலாளர் அன்பு தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்கள், இஸ்லாமிய ஜனநாயக பேருடைய மாநில பொறுப்பாளர் தோழர் அப்துல் அவர்கள், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தோழர் ஆதிமொழி அவர்கள், மகளிர் விடுதலை மாநில துணை செயலாளர் ஆலோசனை அவர்கள், மாநில தமிழ் பொறுப்பாளர் மாநில துணை செயலாளர் கருணி அவர்கள், நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மதுரா அவர்கள், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு பெரியார் கல்வி விருது அவர்கள், கேட்டை அவர்கள் மற்றும் பங்கேற்று தன்னுடைய கல்வியின் நினைவை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி யூசுஃபுடைய மகன் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, அண்ணன் யூசுப் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக, தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாக, லட்சோப விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக, தலைவர்களின் சார்பாக என்னுடைய சிறந்த வீர வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நம்முடைய கட்சி மறுசீரமைப்பு நடக்கும்போது
தலைவர் அவர்கள் அழைப்புகள் விடுத்தபோது இந்த கட்சியில் தலைவருக்கு ஏற்கனவே அறிமுகமாகி பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தலைவரோடு நெருக்கமாக இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக முதலில் இந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அண்ணன் யூசப் அவர்கள் இங்கே வந்து தலைவருடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முதலாக நான் வந்து இஸ்லாமியராக வந்து நம்முடைய கட்சியில் வந்து சேர்ந்த முதல் இஸ்லாமியர் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம். நிறைவு எடுக்கிறாரு எல்லாரும் சேர்ந்து அந்த இஸ்லாமியர்கள் வரக்கூடிய அந்த காலகட்டம் ஆதரவாளர் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா கட்சியில் முதல் உறுப்பினராக முதல்ல தலைவருடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நபராக நான் வந்து சேர்க்கிறேன் என்று நட்பு சக்தியாக இருந்தவர் கட்சியின் சக்தியாக மாறி இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டார். இணைத்துக் கொண்ட பிறகு அவர் முதல்ல வந்து இங்க அவர் பெரிய தலைவர்கிட்ட போய் என்ன பொறுப்பு கேட்கணும்னு அவருக்கு தெரியல. உண்மையாவே சேர்ந்ததும் நினைச்சாரு. நாங்கள் அங்கதான் அந்த அலுவலகம் இருக்கோம். அங்க இருக்கும் போது வந்து முதல்ல என்ன இருக்கும்போது என்னை கேட்டேன். நான் கணிஷாக இருக்கும்போது என்ன வந்து கேட்டாரு. அனைவருக்கு நான் நெருக்கமா இருக்கேன். ஆனா என்ன பொறுப்பு கேட்கணும்னு எனக்கு தெரியல. என்ன பொறுப்பு கேட்கலான்னு என்ன வந்து அப்போ நான் அவர் சொன்னேன், நீங்க இஸ்லாமிய கட்டாயம் வந்து நீங்க பொதுச்சேர்வு கேளுங்க, இல்ல பொதுவாளர் கேளுங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு, நிச்சயமா இருந்தா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவருக்கு என்ன கூச்சம் வந்தது, நேரடியா வந்து பெரிய பொறுப்பு கேட்கறது எப்படி, அவருக்கு அந்த தகுதி இருந்தாலும் நேரா வந்து கேட்கலாமா, கேட்டா தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மன இறுக்கத்தோடு வந்து என்ன கேட்கும்போது இல்ல இல்ல நீங்க வந்து பொதுச் செயலாளரோ இல்ல நீங்க வந்து ஏதோ கேளுங்க அப்படின்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா அதுக்கப்புறம் மறுநாள் அந்த விண்ணப்பத்தை வந்து தலைவர் கொடுத்தாரு. அவருடைய தகுதி அவர் கொடுத்து முதல்ல வந்ததுனால அவர் கொடுத்து அவர் மூலியமா ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் வந்து நம்முடைய கட்சியில அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து நம்முடைய தோழர் அப்துல் ரஹ்மான் வந்து சேர்த்து அவங்க இஸ்லாமிய ஜனநாயக பேரவையை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கட்டமைப்பதற்கு அவர் ஒரு துணையா இருந்தாரு. அவரும் வந்து இஸ்லாமிய ஜனநாயக பேரவையை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தளிக்கிற போது ஒவ்வொரு முறையும் நம்ம ரம்ஜான் நோம்பெல்லாம் இருக்கும்போது கூட நம்ம இவரை வந்து அவர் தலைமையில போட்டு நம்ம நீங்க கட்சி நடத்துக்கலாம் நிறைய பேர் கேட்டீங்க. இருந்தாலும் அவர் தலைமையில போட்டு மிகப்பெரிய அளவுக்கு நிறைய பேர் வந்து எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நம்முடைய கட்சியில வந்து தலித்துகள் கட்சியா இஸ்லாமியர்கள் கட்சியா என்று எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இங்க சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு இவர்களை போன்ற கலப்பணியும் அதுக்கு முதல் முறையாக வந்து தலைவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய பேச்சும் அணுகுமுறையும் எவ்வளவு கருத்தியல் கோட்பாடு இருந்தாலும் அதை உருவாக்கி கொண்ட அந்த யூசப் அவர்களுடைய அந்த முயற்சியும் தான் அதுக்கு முக்கிய காரணம் என்பதை நம்ம பதிவு செய்வோம். அவர் வந்து ரொம்ப பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து வெறும் தலித்துகள் மட்டுமே இஸ்லாமியர்கள் மட்டுமே தனியா அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவர். தலைவர் வந்து அந்த வாசகம் சொன்னார், நாம் யாரையும் சார்ந்து இருப்பதை விட நாம் சேர்ந்து இருப்போம் ஒரு வாசகம் சொன்னத அவரும் சரி நம்முடைய அப்துல் ரஹ்மான் சரி நம்ம யாரும் இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த வாசகம் என்பது ஏதோ நம்ம ஒரு கட்சியில இருக்கிறோம் அப்படின்றத விட ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு வாசகமா தான் மாறிச்சு. அப்ப அந்த வார்த்தை என்பது வந்து தலைவர் சொன்ன வார்த்தை என்பது வெறும் அரசியல்கார சொன்ன வார்த்தை இல்ல, ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய தலித்துகளும் ஏற்கனவே ஒடுக்கப்பட்டு தன்னுடைய அந்த ஒடுக்கப்பட்ட இதிலிருந்து மத ரீதியாக தன்னுடைய ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே விளிம்புநிலை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து மீறி போய் வந்து நம்முடைய கட்சியில இணையும் போது அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அதை பார்த்து இது வந்து தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்துதான் நம்ம வந்து பயணப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் வந்து எப்போதுமே வந்து அவர் வந்து இருப்பார். இஸ்லாமியர்கள் சேர்ந்ததற்கு முன்பாக கூட வந்து அவர் வந்து அது தலித்துகள் இஸ்லாமியர்கள் இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஒன்னா தமிழ் தேசியவாதிகள் இவங்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அடிக்கடி தலைவர் எழுச்சி தமிழர் சொல்வாரு. எனவே தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இந்த அந்த கோட்பாட்டு ரீதியாக சித்தாந்த ரீதியாக இஸ்லாமியர்களை ஒன்று சேர்க்கணும்னு நினைச்சாரு தவிர அரசியல் ரீதியாக ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கல. ஏதோ அவங்க ஒரு அரசியல்னா ஒரு ஏதோ அப்படி அரசியல் ரீதியா இல்ல, இங்க இருக்கக்கூடிய சனாதன தேசத்துல ஒரு சனாதன சக்திகளுடைய பிடியில இருக்கும் போது
அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு சித்தாந்த ரீதியா இந்தியாவே ஆளுமை பண்ணிருக்கு. அது எல்லா இயக்கத்தினருக்கும், அது எந்த இயக்கம் நீங்க சொல்ல முடியாது. எல்லா இயக்கத்திலுமே வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்தியா முழுமைக்கு ஆளுமை பெற்றிருக்கிற சனாதனத்தை வேறறுப்பதற்கு ஒரு சித்தாந்த அடிப்படையில இவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்றதுதான் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஒரு கோட்பாட்டு கோரிக்கை. அந்த கோட்பாட்டுக்கு கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நம்ம இணைத்துக் கொண்டதுதான் அந்த நியூஸை போகிறோம். அதே போல அந்த பாபர் மசூதி அந்த ஒரு இஷ்யூ வரும்போது கூட அந்த 4-5 பேர் எங்க 6 பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறோம். நான் அப்துல் ரஹ்மான், ஆர்வலன், அப்புறம் நம்ம யூசப் அவர்கள் வந்து ஒரு 6 பேர் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாங்க. அந்த டைம்ல வந்து அவர் தான் அவங்க கேட்டார், ஆனா இப்போ தலைவர்கிட்ட வந்து கொட்டேஷன் கேட்டார். எல்லாத்துக்கும் கொட்டேஷன் கொடுப்பீங்க, நோட்டீஸ் அடிக்கணும், ஒரு கொட்டேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டார். அப்போ அவரு வந்து தலைவர் சொன்னாரு, எனக்கு நீங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு வசனம் இருந்தார். அப்ப 6 பேர் கொண்ட குழுவில் நீங்களே வந்து ஒரு கொட்டேஷன் கொடுங்க, அதை நான் வந்து ஒரு திருத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு வந்து அவரு அந்த யூசப் தான் சொன்னார், நீங்க தான் நான் எனக்கு எழுதுனா தெரியாது. அவர் தான் சொன்னாரு, நீங்க தானே நீங்க எல்லாம் எழுதுவீங்க, நீங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாரும் எழுதுன்னு சொன்னாரு. எனக்கு என்ன நல்லா எழுதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு அந்த பாபர் மசூதி பற்றி தலைவர் நாங்கள் புந்தரிக்காக வந்து சொன்னாங்க. அப்போ நான் எழுதுன மசூதியை கட்டி எழுப்புவோம், மக்களை கட்டி எழுப்புவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாசகத்தை எழுதி தலைவர் தெரியாது. நாங்கள் 6 பேரும் போய் எடுத்து கொடுத்தோம். கொடுத்ததுமே அவங்க இது நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் மசூதியை மக்களை கட்டி உசுப்புவோம்ன்ற மாதிரி வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாற்றி போட்டார். அப்ப அந்த வாசகம் பார்க்கும்போதுதான் அவர் சொல்லிதான் அதை எழுதணும். அது அந்த யூசப் சொல்லிதான் அந்த வாசகத்தையே எழுதணும். அது போல பல சம்பவங்கள்ல வந்து அவர் வந்து ரொம்ப தன்னை வந்து இணைச்சிக்கிட்டாரு. அவர் வந்து வெறும் இஸ்லாமியர்களா மட்டும் இல்லாம அரசியல் கிட்ட தலித்துகளோடு ஏன் எதுக்கு எப்படி வந்து ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி 100% புரிஞ்சிருந்தாரு. அவர் அம்பேத்கரியத்தை உள்வாங்கி ஒரு முறை நம்ம மீட்டிங்ல வந்து நம்ம பெரியார் திடல்ல நடந்த மீட்டிங்ல கூட வந்து வெளிப்படையா சொல்றாரு. ஜெய்பீம்னு அவர் சொல்ல ஆரம்பிப்பார். எப்பவுமே கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா அவர் வந்து கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஜெய்பீம் அப்படின்னு வந்து தலைவர் எல்லாருக்கும் சொல்லும் போது அப்ப எல்லாம் கை தட்டுவாங்க. அப்ப பகிரங்கமா அவர் சொன்னார். அவர் சொல்லும் போது நான் ஜெய்பீம் அம்பேத்கருடைய இது வந்து ரொம்ப உருவாகி இருக்கிறது. அதுக்கு காரணம் சேகவரமும் பாலசுப்ரமணியம் காரணம் வந்து எல்லாம் அந்த மேடையிலேயே வந்து அவர் நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்ததுனால அவருக்கான ஒரு புரிதல் வந்து அப்படின்னு சொன்னார். அப்போ நிறைய சம்பவங்களை மக்களுக்கு சொன்னா ஏற்றுக்கக்கூடிய மனநிலை. நான் போகலாது, நான் வந்து ஏற்றுக்க முடியாது, நான் பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், நான் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னா இல்லாம யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு தலைமை பண்பை அவர் பெற்றிருக்கார். இல்லை இது வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், அது நல்லதா கெட்டதான்னு பார்க்கக்கூடிய பண்பை பெற்றிருக்கிறார் என்பதற்காக சொல்றேன். நான் பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், இப்ப எங்களோட பெரிய பொறுப்பு தான், நீங்க என்ன சொல்றதுன்னு கேட்காம யார் சொன்னாலும் அதுல உண்மை இருக்கா, இது அதுல இருக்கக்கூடிய தத்துவம் இருக்கா, அதுல நல்லது இருக்கா, அப்ப நம்ம கட்சி கோட்பாட்டுக்கு அது சரியானதா இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு அந்த ஏற்றுக்கூடிய பண்பு அவருக்கு இருந்தது. எனவே அவர் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது, அவங்க இறந்திருக்க கூடாது, நாம் இழந்திருக்க கூடாது. அது பெரிய இயற்கையோட விளையாட்டுல வந்து நாம் அவங்க இழந்துட்டோம் சொல்லலாம். எவ்வளோ பேருக்கு வந்தது, ஆரோக்கியமா இல்லாதவங்க இறந்துருப்பாங்க. 100% ஆரோக்கியமா இருந்த அவரு இதுல மாற்றி அது நம்மளை இழக்கக்கூடிய நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனா அதெல்லாம் நடந்திருக்க கூடாது. ஆனா காலம் அது போல நிகழ்வுகள் எப்பவுமே அந்த காலம் எப்பவுமே அது விளையாடி கொண்டே இருக்கும். மனிதர்களுடைய முடிவும் அது போல எப்பவுமே நடந்து கொண்டே இருக்கும். அதனால நாம வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது கட்சிக்கு நம்முடைய தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். தலைவருக்கு வந்து ரொம்ப விசுவாசமா இருந்தது. ஆரம்பத்திலிருந்து ரொம்ப விசுவாசமா இருந்தாரு, கட்சிக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தாரு. ஒரு விசுவாசியை நம்ம இழந்திருக்கோம். பெரிய பொறுப்பாளர் இழந்திருக்க பெரிய விஷயம் கிடையாது. பெரிய பெரிய பொறுப்பாளர்கள் 1000 பேர் வருவாங்க போவாங்க. ஆனா ஒரு விசுவாசியா இருக்கிறவரை வந்து இழக்கிறது வந்து ஒரு கட்சிக்கு வந்து பொறுப்பாளர் வந்து தலைவர் நினைச்சாருன்னா 100 பொறுப்பாளர்கள் வந்து உருவாக்க முடியும், 1000 பேருக்கு வந்து பொறுப்பு அறிவிக்க முடியும். ஆனா தன்னை நம்பி தனக்கோடு இருக்கு, தனக்காகவே இருக்கக்கூடிய தன்னுடைய நலன்கள் சார்ந்த ஒரு விசுவாசிகளை இழப்பது என்பது
ஒரு இயக்கத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். எனவே அப்பேற்பட்ட ஒரு விசுவாசியை, அப்பேற்பட்ட ஒரு அன்பு தோழரை, அப்புறம் அப்பேற்பட்ட அன்பு சகோதரரை நம்மையெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய உடன்பிறப்பாக பார்த்த ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் என்பதுதான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பாக இருக்கு. எனவே அவர் வந்து எப்படி நாம் வந்து தலித்துகளும் இஸ்லாமியர்களும் சார்ந்திருக்காம சேர்ந்திருப்போம், ஒரு அரசியல் சக்தியாக மாறுவதற்கு நாம் வந்து முயற்சி செய்வோம் என்று அவர் முயற்சி செய்தாரோ அது போல அந்த முயற்சியை வெற்றி பெறுவதற்கு நாம் ஒட்டுமொத்தமாக அந்த எழுச்சி தமிழரை நீங்க வந்து விரும்பாத ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை, ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. அவன் பிஜேபியிலே இஸ்லாமியரா இருந்தா கூட சரி, அந்த இஸ்லாமியர் வந்து நம்ம தலைவரை வந்து விரும்பாம இருக்க முடியாது, நம்ம கட்சியை விரும்பாம இருக்க முடியாது. எனவே நம்முடைய கட்சியை, நம்முடைய தலைவரை 100% இஸ்லாமியர்கள் ஒத்துக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா நம்ம கிட்ட வந்து இன்னும் சேராம இருக்கிறாங்க. அது மட்டும்தான் ஏதோ ஒரு சின்ன இடைவெளி மட்டும்தான் இருக்கிற. மிச்சப்படி 100% இஸ்லாமியர்கள் வந்து நம்மை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அது அந்த உண்மையை நாம் நிரூபிக்கிறோம். நம்ம கிட்ட வந்து சேர்ந்து இது ஒரு இந்த அரசியல் சக்தியாக இஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஒருங்கிணைந்தார்கள். 100% 100 விழுக்காடு தலித்துகளும் 100 விழுக்காடு இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்தார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணலாம். அது வாக்குல வருது, கட்சியில வந்து சேர்ந்தே தவிர. பட் சிதம்பரம் தொகுதியில பாத்தீங்கன்னா 100க்கு கிட்டத்தட்ட வந்து 90% 80% மேல இஸ்லாமியர்கள் ஓட்டு, தலித்துகளுடைய ஓட்டு 80% மேல தலித்துகள் ஓட்டு நம்ம தலைவருக்கு போடுறாங்க. இஸ்லாமியர்கள் 80% மேல ஓட்டு வந்து நமக்கு போடுறாங்க. இதுல இருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே சமூகமாக, ஒரே நம்ம பாதிக்கப்பட்ட சமூகமாக அல்லது சகோதர சமூகமாக நாம வந்து இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது அடிப்படையில ஒரு உண்மை என்னன்னா, ஒரு காலத்துல வந்து ஒடுக்கப்பட்டவங்களா இருந்த இஸ்லாமியர்கள் தான், தலித்துகள் தான் இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையை நாம வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து தலித்துகளுடைய சதவீதம் கம்மியா இருக்கும். எங்கெல்லாம் தலித்துகளுடைய சதவீதம் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுடைய சதவீதம் குறைவா இருக்கும். 100க்கு 90%. மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமியர்கள் மாறி இருப்பாங்க. ஆனா 90% வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சுயமரியாதைக்காக மாறியவர்கள் தான் இஸ்லாமியர்கள் என்பதை நான் புரிந்துள்ளேன். இஸ்லாமியர்கள் யாரோ அரபு நாட்டிலிருந்து வந்து இங்க வந்து குடியேறியவர்கள் என்ற நிலைக்கு நாம் எப்பவுமே பார்க்க கூடாது. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து 20% தலித்துகள் இருந்தா 10% வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க. குஜராத்தில் போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க 20% முஸ்லிம் இருக்காங்க, 10% தலித்துகள் இருக்காங்க. இது எல்லாம் நீங்க இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் அதிகமா மதம் மாறி இருக்காங்களோ, அந்த மாதத்தை ஏற்று இருக்காங்களோ அங்கெல்லாம் தலித்துகள் குறைவா இருப்பாங்க. அப்போ இது தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்ற நிலை ஏன் வந்துருக்குன்னா, உண்மையாவே தொப்புள் கொடி உறவு தான் அப்படின்றதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அதனால வந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்த நிலையை பார்த்தாலும் சரி, சகோதரனாக பார்த்தாலும் இருக்க வேண்டிய இயக்கம், அரசியல் ரீதியாக பார்த்தாலும் இருக்க வேண்டிய இயக்கம், மார்க்க ரீதியாக பார்த்தாலும் கூட வந்து முதல்ல வந்து பாங்கு போது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு விழால தான் வந்து பாங்கு ஊதுவதற்காக நபிகள் நாயகம் நியமித்தார் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிலால் மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரை ஆதரிக்க வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியுடைய கடமை என்பதை உணரக்கூடிய நிலையிலும் விடுதலை சிறுத்தைகளை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலை, அது மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, அது எந்த நிலையில் ஏற்பட்டாலும் சரி, நாம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இருக்க வேண்டிய இயக்கம், ஏற்றுக்கொள்ள வேண்டிய தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்முடைய அண்ணன் யூசப் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார். அந்த களப்பணியைத்தான் இவ்வளவு காலம் செய்து கொண்டிருந்தார். எனவே விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நாம் இஸ்லாமியர்கள் வேறு, தலித்துகள் வேறு என்று வேறுபாடு இல்லாமல் இருவரும் தொப்புள் கொடி உறவு, இருவருக்கும் எதிரி சனாதன சக்திகள் தான், இருவரும் போரிட வேண்டிய சக்திகள் வந்து சனாதனத்தை எதிர்த்துதான் என்பதை புரிந்து கொண்டு நாம் ஒற்றுமையாக களத்தில் நின்று இன்னும் இன்னும் தலைவர் எழுச்சி தரக்கூடிய களத்தை கருத்தியலை பலப்படுத்தி நாம் வெற்றி காண்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அண்ணன் முகமது யூசப் அவர்களுக்கு தலைமை நிலையத்தின் சார்பாகவும் தலைவர் எழுச்சி தமிழின் சார்பாகவும் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
என்ன தள்ளுற கொஞ்சம் அகலமும் இதுதான் கேமராமேன் இருக்குல்ல அது நாள் தான் வைக்கணும் எனக்கு அதெல்லாம் அருமையாக இருக்கும் அதை போயிட்டு வச்சு அதெல்லாம் தெரியும் ஓகே கரெக்டாக இஸ்லாமிய வெளிப்படி முகமது யூசுப் அவர்களுடைய மறுமை வாழ்விற்காக அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள். தொடர்ந்து தலைவர்களுடைய வாழ்க்கை இறந்து صاحب القادر والمعراج والقرآن والقلم قاتل البلاء والوباء اسمه محمود المرحوم مشهور منصوص بالله والقلم سيد العبد والعجم اسمه مقدس ومؤدب ومطهر او والقلم شمس الضبابة جاسوسي وبعدين وبعدين وراء إجباري الظلم جميل الشمس والخير والمشاعر والكرم اللهم اغفر اللهم اغفر والقدر والقادر والقادر يا أيها المصطفون بنوره كما بصرنا بما يشاء وسلم تسليما اللهم صل على سيدنا اللهم صل على سيدنا نبينا محمد ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم اللهم
خاصة من أبوابه كرم الله ربنا آتنا في الدنيا حسنة اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار يا مجيب يا مجيب يا مجيب اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا داعي المولد يا حبيب الرسول اللهم إني أتوب إليك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار من يريد سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله அண்ணன் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு அவர்கள் நம்முடைய அண்ணன் முகமது யூசுப் அவர்கள் நீண்ட நாள் பாடலி அவருடைய கலப்பில் இருந்தவர். அவர் நம்முடைய தேவன் கடைசிவரை சமரசம் இல்லாமல் நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்களுடைய கூடுதலாக தலித்துகள் இஸ்லாமியர்களுடைய விடுதலைக்காக தன் வாழ்வை சமூகத்துக்காக ஒப்படைத்துள்ளார். அவர்களுடைய 3ஆம் ஆண்டு தலைமைகளை சார்பாக தலைவர் அவர்கள் இன்றைக்கு நிகழ்வை நம்மோடு இருக்கின்றார். இன்றைக்கு அவர் இல்லை என்றால் அதை மேம்படுத்தி அவர் எப்போதும் நம்மிடையே அழுகுவோம். அவர் கருத்தியலாக விடுதலை சக்தியாக ஒவ்வொரு முறையும் தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை நடுத்தரமோ ஒற்றுமை மாநாடோ ஒற்றுமை நடக்கலாம். அதற்கு மூலாதாரமாக அவரை நாம் கூற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். முதல் விடுதலை சிறுத்தையாக இஸ்லாமியர் தேர்தல் பாதிக்கு பிறகு வந்து எவ்வளோ இஸ்லாமியர்கள் சேர்ந்திருக்கலாம். ஆனால் தேர்தல் புறக்கணிப்பு களத்திலே விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் பாதிக்கு வருவதற்கு முன்பாகவே தலைவர் அவர்களோடு நெருக்கமாக இருந்தது. இந்த கருத்தியலை தேர்தல் பாதிக்கு வரலாலும் இந்த ஒற்றுமையை வந்து நம்ம செல்ல வேண்டிய கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு என்பதை உணர்ந்து கோட்பாட்டு அடிப்படையில் எப்படி வந்து கேரளாவில் மதானி அவர்கள் எப்படி வந்து தலித் இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு வச்சாலும், அதே போல மரியாதைக்குரிய பழனிபாபா அவர்கள் வந்து தலித் இஸ்லாமியருடைய ஒற்றுமை அவருடைய விடுதலையை முன்வைச்சாலும், அதே போல அதே சிந்தனையில் நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டில் மதானி அவர்களுடைய வழியில அல்லது வந்து பழனிபாபா அவர்களுடைய வழியில எப்படி தலித் இஸ்லாமியர் ஒற்றுமையை வந்து கட்டமைக்கிறாரோ அது சரியானது அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அந்த ஏற்றுக்கொண்டு தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள். யாராக இருந்தாலும் வந்து ஒரு முறை கூட வந்து கோவப்பட்டு நம்ம வந்து பார்த்தது வந்து வருந்தி பார்த்துருக்கலாம். தோழர்கிட்ட வந்து அந்த கோபத்தை அவர் வந்து தமிழ்மண் பத்திரிகையில் வந்து அவர் வந்து நாங்கள் மதிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தவுடன் வந்து அந்த நேரம்னா வந்து நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிடுவோம், பசி அவரே வந்து உணவுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சகோதர வாஞ்சை இருக்கும். கட்சிக்காரங்க என்னப்பா போகிறதுனால சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னா உடனே வந்து ஏற்பாடு செய்ய முடியும். அது வந்து உணவு வந்து உணவும் உண்மையாகவே நம்ம வந்து கொரோனா காலத்தில் தனித்தனியாக இருந்து அவங்கள நம்ம கூட பார்க்க முடியும். ஒவ்வொரு
ஆண்டு வந்து நாங்கள் அதை தாண்டி இதை விட வந்து சிறப்பாக அவர்களே இந்த நிகழ்வாக இஸ்லாமிய அதுக்கான வேலையை சம்பாதித்த நிகழ்வு வந்து தலைவர்கள் சார்பாக தோழர்களுடைய ஆவண செயலாளர் அதிகாரம் இதே இந்த நிகழ்வு மாலை 4 மணி. அனைவருக்கும் அல்லாஹ் அக்பர் ஜெய். தலைவர் முழக்கத்தை அல்லாஹ் அக்பர் முழக்கத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கு அடித்தளமாக அமைந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் அடையாளத்தோடு இருந்தபோது அதனுடைய கொள்கை அனைவருக்குமான கொள்கை, ஒட்டுமொத்த மாநிலத்திற்குமான கொள்கை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான மாநிலத்திற்கான கொள்கையை கொண்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் அதுக்கு தலித் முத்திரை குத்தப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சூழலில் தலித் முத்திரையை உடைக்கக்கூடிய வகையில் முதலாக முகமது யூசுப் அவர்கள் இந்த கட்சியில இணைந்த பிறகு அந்த தலித் அடையாளம் என்பது மெல்ல மெல்ல உடைந்து இது அனைவருக்குமான ஒரு கட்சி என்கிற உணர்வை உருவாக்கியது. அதற்கு அடிப்படையாக முகமது யூசுப் அவர்கள் காரணமாக இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இன்றைக்கு ஏராளமானவர்கள் தினந்தோறும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களும் முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்களும் அனைத்து தரப்பு மக்களும் இதை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை தாண்டி எல்லா இடங்களிலும் இதை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதில் குறிப்பாக தேர்தல் பாதைக்கு வருவதற்கு முன்பாக இந்த இயக்கத்தை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் அருமை அண்ணன் முகமது யூசுப் அவர்கள். இந்த கட்சி தேர்தல் பாதைக்கு வரும் என்று எண்ணவில்லை அப்போது. ஆனால் அதை அடையாளம் கண்டு தலைவரை ஆதரித்தவர். அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இணைவதற்கும் அதன்போல் பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவரும் இதை நோக்கி ஒரு பார்வை வருவதற்கும் ஒரு அடித்தளமாக இருந்தவர் தான் அருமையண்ணன் முகமது யூசுப் அவர்கள். முகமது யூசுப் அவர்கள் மறைவு என்பது ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிக்கும் குறிப்பாக தலைவருக்கும் அது ஒரு பேர் இழப்பு. சேகுவாரா சொன்னது போல எவ்வளவு விசுவாசமாக கட்சிக்கு தலைமைக்கும் அவர் இருந்தார் என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக அவர் பொருளாளராக இருந்தபோது பல்வேறு வழிகளில் பொருளை சேர்க்க வேண்டும், கட்சிக்கான பொருளை சேர்க்க வேண்டும். அதற்காக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இன்னும் தொழில் ரீதியாக வளர்ந்தவர்கள், இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு தலைவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கணக்கு வழக்குகளை பார்ப்பதிலும் கூட அவர் வேறு விதமான ஒரு வடிவத்தை கொண்டு வந்தார். அதை சிறப்பாக ஒழுங்காக அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் சரி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர் அதற்கான விருப்பத்தை தெரிவித்தார். அதன்படி அவர் செயல்பட்டார். இந்த கட்சி வளர வேண்டும், அனைத்து தரப்பு மக்களிடத்திலே வளர வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர். இந்த தேர்தலிலே கூட 2021 தேர்தலிலே கூட எனக்கெல்லாம் கூட ஒரு வருத்தம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர வாய்ப்பில்லாமல் போனதே என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அவர் அந்த சமயத்திலே தேர்தல் காலத்திலே அவருக்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு சூழல் வருகிற போது தன்னை விட இளைவராக இருக்கக்கூடிய சாரவாசுக்கு அந்த வாய்ப்பு வர வேண்டிய ஒரு சூழல் வருகிற போது அதை முழுமையாக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார். தலைவர் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி, மனதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் இருந்ததை நான் அறிந்தேன். சென்னையிலே சுற்றி இருக்கக்கூடிய சென்னையே அல்லது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே அவருக்கு ஒரு தொகுதி வேண்டும், அதிலும் குறிப்பாக 51 தொகுதி வேண்டும் என்று
பலமுறை அவர் கேட்டு பார்த்தார். ஆனால் நம்முடைய கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான வாய்ப்பு இல்லாத போது, சென்னையிலே அந்த தொகுதியை தருவதற்கான வாய்ப்பு இல்லாத போது, ரூரலிலே கிராமப்புற பகுதியாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் அந்த பகுதியிலே வாய்ப்பு கிடைத்தது. ஒருவேளை சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாய்ப்பு கொடுத்திருந்தால், தொகுதி கொடுத்திருந்தால் கண்டிப்பாக முகமது யூசுப் அவர்களுக்கு தான் தலைவர் அவர்கள் அந்த தொகுதியை தந்திருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட சூழலிலும் கூட, இந்த நெருக்கடியான சூழலிலும் கூட தலைவருக்கு எந்த மனக்குறையும் வராத வகையிலே நடந்து கொண்டவர் தான் முகமது யூசுப். தலைவர் எத்தகைய மன போராட்டத்தில் இருப்பார் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வழியிலே கட்சிக்கும் தலைமைக்கும் துணையாக இருந்தவர் தான் அண்ணன் முகமது யூசுப் அவர்கள். இன்றைக்கு SC ST OBC மைனாரிட்டிஸ் ஒற்றுமையை பற்றி இந்தியா முழுவதும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அனைத்து தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அனைத்து கட்சியும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த SC ST OBC மைனாரிட்டிஸ் ஒற்றுமை என்பதை முதலாக நடைமுறைப்படுத்தியவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். மற்ற மாநிலங்களை பார்க்கிற போது, இங்கே தமிழ்நாட்டை பார்க்கிற போது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மோடு கூட்டணியிலே இல்லாவிட்டாலும் கூட SDK இன்றைக்கு நம்மோடு கூட்டணியிலே இல்லை. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. தலைவர் திருமாவளவன் அவர் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. விழுப்புரத்திலே ரவிக்குமார் அவர் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் அந்த கட்சிக்கு இருக்கிறது. அது எதனால் உருவானது, அது எப்படி உருவானது? இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய கொள்கை அதற்கான அடித்தளம் என்று சொன்னால், அதற்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி அத்தகைய ஒரு உணர்வை மேலோங்க செய்தவர் அருமை அண்ணன் முகமது யூசுப் அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணன் முகமது யூசுப் அவர்கள் சட்ட பணிகளை நாம் சேர்ந்திருக்க வேண்டாம், நாம் சார்ந்திருக்க வேண்டாம், நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி அதற்கு இலக்கணமாக திகழ்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. சேகுவாரா குறிப்பிடுகிற போது எல்லா இஸ்லாமியர்களும் சேருங்கள், அனைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர வேண்டும் என்பது அல்ல, மாறாக இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவர்களாக சேர்ந்திருக்கிறார்கள், ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற அமைப்பில் அவர் சேராமல் இருக்கிறார், ஆனால் அந்த கொள்கையோடு அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தலைவரோடு இருந்து துணையாக இருந்து இத்தனை ஆண்டு காலம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக துணையாக இருந்து அதை இந்த கட்சியை வழிநடத்திய அருமை அண்ணன் முகமது யூசுப் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வீர வணக்கத்தை, செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்து அவருடைய பணியை, அவர் விட்டு சென்ற பணியை நாம் நடைமுறைப்படுத்துவோம். விடுதலை சிறுத்தைகள் தலித்துகளும் தலித் அல்லாதவர்களும் SC ST OBC மைனாரிட்டிஸ் அனைவரும் இணைந்து அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம். அப்படி வென்றெடுப்பதன் மூலமாகத்தான் அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்ததற்காக நன்றி கூறி நிறைவு செய்தேன். பொருளாளர் அண்ணன் முகமது யூசுப் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழா நம்முடைய தலைமையகத்தில் தலைவர் எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுதலின்படி நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. தலித்துகளும் இஸ்லாமியர்களும் சார்ந்து இருப்பதை விட சேர்த்து அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்கிற தலைவர் எழுச்சி தமிழுடைய கோட்பாட்டு கோரிக்கையை ஏற்று நம்முடைய களத்தில் நின்று இறுதி வரை களமாடிய நம்முடைய அன்பு தோழர் அண்ணன் முகமது யூசுப் அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் சார்பாகவும் தலைமை நிலையத்தின் சார்பாகவும் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் தொடக்க காலத்தில் இருந்து தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஏன் ஒன்று சேர்ந்து அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்பதை ஒரு கோட்பாட்டு ரீதியாக, ஒரு சித்தாந்த ரீதியாக முன்வைத்த தத்துவத்தை தேர்தல் பாதைக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் ஏற்றுக்கொண்ட அந்த அறிவித்த கொள்கையை தேர்தல் பாதைக்கு முன்பாகவே அண்ணன் முகமது யூசுப் அவர்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு உற்ற துணையாக நின்று விடுதலை சிறுத்தைகளின் களத்தில் களமாடிய தோழர். அதன் பிறகு கட்சியுடைய பொருளாளராக நின்று பல போராட்டங்களில் பல தொடர் தலைவருடைய அந்த களங்களில் நின்று
வலதுகரமாக நின்று களமாடியவர். இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகளில் அரசியல் கட்சியாக மாறிய பிறகு முதல் விடுதலை சிறுத்தையாக இஸ்லாமிய தோழர் ஒருவர் இணைந்தார் என்றால் அது முகமது யூசுப் அவர்கள் தான். அதன் பிறகு இந்த கட்சியின் அடையாளம் தலித் கட்சி என்ற அடையாளம், தலித்துகள் இஸ்லாமியர் கட்சியாக இன்று தலித்துகள் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கட்சியாக மாறியிருப்பதற்கு முக்கிய தளபதிகளில் ஒருவராக இருந்து களமாற்றியவர் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொண்டு தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாக அண்ணன் முகமது யூசுப் அவர்களுக்கு எமது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து அவருடைய கனவை நனவாக்கும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்கிற உறுதிமொழியை இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வீர வணக்கம் செலுத்துவார். வீர வணக்கம் 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 வீர வணக்கம். பொருளாளர் அண்ணன் முகமது யூசுப் அவர்களுக்கு வீர வணக்கம் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலும் சாதி ஒழிப்பு களத்திலும் தமிழ் தேசிய களத்திலும் தமிழ் தேசிய களத்திலும் களப்பணி ஆற்றிட்ட களப்பணி ஆற்றிட்ட போராளி முகமது யூசுப்புக்கு போராளி முகமது யூசுப்புக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். எழுச்சி தமிழர் சார்பிலே எழுச்சி தமிழர் சார்பிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். கேட்டி கேட்டி கேட்டியா கேட்டியா போட்டியா போட்டு போ கேட்டியா போ கேட்டி ஒரு